கையில் ஒரு குழந்தை சின்னதாக கர்த்தர் கொடுக்குறாருன்னா அந்த குழந்தையை அவருக்கு ஏற்ற விதத்தில் வளர்த்து அவருடைய சமூகத்தில் அவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை செய்கிற பிள்ளையாக நீங்கள் உருவாக்கணும். அதுதான் நமக்கு தேவன் தந்திருக்கிற பெரிய பொறுப்பு. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இதையும் தாண்டி தேவனுக்கு பிரியமான விதத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அதற்கான ஞானம், ஆவியானவருடைய உதவி, ஒத்தாசைகளை கர்த்தர் கொடுப்பார். அப்போ நான் என்ன செய்யணும்? எல்லா பிள்ளையும் போல என் பிள்ளை வளர்ந்துட்டு போட்டுன்னு நினைக்கக்கூடாது. என் பிள்ளைக்குன்னு கர்த்தர் என்ன எழுதி அனுப்புனாரோ அந்த மிஷனில் கரெக்டாக என் பிள்ளை சரியான நேரத்தில் போய் நிற்கணும். அதுக்காக குழந்தை பிறந்ததுலேருந்தே ஜெபம் பண்ணணும். நீங்கள் உங்கள் பிள்ளைய எவ்வளோ கவனிக்கிறீங்களோ அதை காட்டிலும் கோடி மடங்கு அதிகமாய் உங்களை கவனிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை எவ்வளோ நேசிக்கிறோமோ அதை காட்டிலும் அதிகமாய் தேவன் என்னுடைய பிள்ளையை நேசிக்கிறாருங்கிறது நமக்கு தெரியணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். கிட்டத்தட்ட ஒரு 111 வருஷமாக இந்த அன்னையர் தினம் கொண்டாடுறதா சொல்கிறாங்க. அன்னையர் தினம்னு சொல்லும்போது வெறும் அம்மாமார்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இதில் ஒரு பங்கு உண்டு. அப்பாமார் அண்ணன்மாரெலாம் கேட்கலாம், எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு கட்டாய சம்பந்தம் இருக்குது. நீங்களும் ஒரு அன்னையின் மூலமாக தான் இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. ஒரு தாய் மூலமாக தான் நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கும் இந்த நாளில் ஒரு பங்கு இருக்குது. என்னென்னா, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அன்னையரை வாழ்த்தணும், அவங்கள ஆசிர்வதிக்கணும், அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுங்க, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள வாழ்த்துங்க. ஓகே. அன்னையர் தினம்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, அதனால் நான் அம்மாவாயிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். திருமணமாகி குழந்தை பெற்றிருக்கிற எல்லா அம்மாமார்களுக்கும், குழந்தைக்காக காத்திருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்கள் பேரம்பேத்தி கூட எடுத்திருக்கலாம், அல்லது கல்யாண வயதில் பிள்ளைங்க இருக்கலாம், அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கலாம், அல்லது ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், கை குழந்தை வச்சுருக்கிற தாய்மாராக இருக்கலாம், அல்லது வயிற்றில் குழந்தையை சுமக்கிற ஒரு அம்மாவாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஜெபத்தில் உங்களுடைய வாஞ்சையில் நீங்கள் குழந்தையை சுமக்கிற எதிர்பார்க்கிற ஒரு தாயாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். சில நாட்கள் நமக்கு உலகத்தில் கொண்டாடுவாங்க, அதுக்கும் நமக்கு அவ்வளவா சம்மந்தம் இருக்காது. இப்போ மே 1 தொழிலாளர்கள் தினம் கொண்டாடினாங்க, அப்படி தானே? அதுக்கு நமக்கு ஏதாவது ரொம்ப சம்மந்தம் இருந்துச்சா? ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் வேலையில் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த நாள் ஒரு பெருசாக தெரியாது. ஆனால் இந்த அன்னையர் தினம்னு சொல்லும்போது எல்லாருக்குமே இதில் ஓரளவு பங்கு இருக்குது. தேவன் அப்படி தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஒரு தாய் மூலமாக தான் வந்தோம். எனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அம்மா மூலமாக வரல, நானாக வந்துட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுடைய தாயை குறித்து உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல கவனிப்பு தாயிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், நெகட்டிவான சில காரியங்கள் இருந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு தாயை தந்து இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தாயை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் வெறும் அன்னையர்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்காகவும் ஒவ்வொருத்தருக்காகவும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை பேசுவார். ஆமென். ஏதோ ஒரு காரியத்தை தேவன் என்னோடு பேசுவார் என்கிற எதிர்பார்ப்போடு நம்ம கேட்போம். அது அவங்களுக்கு தான் இன்றைக்கி ஃபுல்லாக பொம்பளைகளுக்கு தான் பேச போகிறாங்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை எல்லாருக்குமானது. வார்த்தையில் ஆவியில் நமக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அப்போ தேவனுடைய ஆவியானவர் நம்மக்கிட்ட வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது நமக்கு தேவையான ஒவ்வொரு விதத்திலும் தனிப்பட்ட மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை கட்டாயம் கர்த்தர் தருவார். எதிர்பார்க்கிற ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன்.
எதிர்பார்ப்பு நம்மகிட்ட எந்த அளவு அதிகம் இருக்கோ அந்த அளவு கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். ஆமென். அம்மான்னு சொல்லும்போது குழந்தையை பெற்று வளர்க்கிற தாய்மார்களை தான் நம்ம அம்மான்னு சொல்கிறோம். அதாவது பயாலஜிக்கலி உயிரியல் சம்மந்தமாக சரீரத்தில் பெற்று எடுத்தவங்களை சொல்கிறோம். இன்னொரு வகையாக நம்ம சொல்லலாம், அதுக்கு அப்பாற்பட்டு தாய் உள்ளத்தோடு நேசிக்கிற மக்களையும் நம்ம அம்மாவாக தான் சொல்கிறோம். ஒருவேளை இயற்கையாக அவங்களுக்கு குழந்தையை பெற்று வளர்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் யாரோ பெற்ற பிள்ளையை வளர்த்து கவனிக்கிற சில பெண்கள் இருக்கிறாங்க. சில பேர் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் நிறைய பேர் அவங்க கவனிப்பாங்க. நமக்கு அன்னையர் தினம்னு சொல்லும்போது அன்னை தெரசா மனசில் வரும்னு நினைக்கிறேன். அன்னை தெரசாவுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது. அவங்க கல்யாணம் பண்ணலை, குழந்தை பெக்கலை, ஆனால் அவங்க அன்னையாக இருக்காங்க. அப்போது அந்த அன்னைங்கிறது வெறும் பயாலஜிக்கலி நம்ம பெற்று எடுக்கிற குழந்தையின் மூலமாக மட்டும் வருகிற ஒரு பதவியோ ஒரு போஸ்ட்டு கிடையாது. அதையும் தாண்டி அம்மாவாக நீங்கள் இருக்கலாம். அதாவது கிறிஸ்துவை குறித்து மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லி அவங்கள வழி நடத்தும் போது அவங்கள கொண்டு வருகிற ஆவிக்குரிய விதத்தில் அவங்களை பெற்றெடுக்கிற தாயாக இருக்க முடியும். அவங்கள கைட் பண்ணலாம், யாரையோ கிறிஸ்துவை அறியாதவங்களை வழி நடத்தலாம், கிறிஸ்துவுக்கு நேராக சபைக்கு நேராக அவங்கள கொண்டு வரலாம், தேவையான ஆலோசனையை கொடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள மென்டராக அவங்கள வழி நடத்துகிறவர்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் தாய் உள்ளத்தோடு செயல்படுகிற அத்தனை பேரையும் நம்ம இந்த நாளில் வாழ்த்தணும். ஏன்னா இன்றைக்கி மதர் தெரசா இன்றைக்கி இல்லை, அவங்க வழியில் எத்தனையோ நன்ஸ் இருக்காங்க, எத்தனையோ சிஸ்டர்ஸ் அந்த வேலையை செய்கிறாங்க. யாரோ பெற்ற குழந்தைகளை வளர்க்குறாங்க, கைவிடப்பட்டவங்க, அனாதைகளை, முதியவர்களை, தொழுநோயாளிகளை அவங்க கவனிக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய அம்மா கிடையாது, ஆனால் அம்மா என்கிற உள்ளம், தாய் உள்ளத்தோடு சேவை செய்கிற எல்லாருக்காகவும் இந்த நாளில் நம்ம ஜெபிக்கணும். அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அப்போது பல விதங்களில் இந்த அன்னைங்கிற அந்த இதை நம்ம பார்க்க முடியும். குழந்தையை பெற்று வளர்த்துருக்கலாம், பெறாமலும் அவங்க வளர்க்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் தேவன் தன்னுடைய அன்பை, தாம் மனிதனை எப்படி நேசிக்கிறாருங்கிறதை ஒரு தாய் மூலமாக காண்பிக்கிறார். தாயுடைய அன்பை பார்க்கும்போது இதை காட்டிலும் அதிகமாக தாயிலும் மேலா என்னை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம செய்யும்போது சில நேரம் ஞாபகம் வரும், சரி நம்மளே இவ்வளோ கண்ணு முழிச்சு இவ்வளோ பார்க்குறோமே, பிள்ளைங்க மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறேன்னா என்னை காக்கிறவர், உறங்காமல் தூங்காமல் என்னை காக்கிற என் தேவன் எனக்கு இருக்கிறார். பொதுவாக நம்ம ஏசப்பான்னு தான் சொல்லுவோம், அப்படி தானே? ஏன்னா அவர் நமக்கு அப்பான்னு தான் சொல்கிறோம். சில நேரங்களில் அம்மான்னு நான் சொல்லியிருக்கேன். சில நேரங்களில் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை மைண்டில் இருக்கும்போது அப்பாங்கிறத காட்டிலும் அம்மா, அதுக்காக எல்லோரும் கட்டாயம் சொல்லணும்னு சொல்லலை. என்னுடைய உள்ளத்தில் சில நினைவுகள் வரும்போது அம்மான்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவர் அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான். எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். எல்லாவற்றிலும் எல்லாமாக நமக்கு இருக்கிற நல்ல தேவன். இப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது எத்தனையோ விதமான அம்மாமார் இருக்காங்க, அப்படி தானே? பார்த்துருக்கீங்களா? நல்ல அம்மாமார்களும் இருக்கிறாங்க, கெட்ட அம்மாமாரும் இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் நியூஸில் கேட்குறோம்ல, தன்னுடைய பிறந்த குழந்தையவே தன்னுடைய வயிற்றில் பிறந்த குழந்தையவே விட்டுட்டு போகிற பெண்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு விஷத்தை கொடுத்து கொன்னுட்டு தன்னுடைய இன்பத்துக்காக போகிற தாய்மார்கள் இருக்கிறாங்க. அப்போது ஆனால் தன்னுடைய பிள்ளைக்காகவே வாழ்ந்து எதையுமே அனுபவிக்காமல் தன்னுடைய பிள்ளையினுடைய நலத்தையே பார்க்குற அம்மாமாரும் இருக்கிறாங்க. பலவிதமான அம்மாமார் இருக்கிறாங்க. அதனால தான் வார்த்தை சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்க மாட்டா. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன்னா மறக்கிற கேஸு 1-2 இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். தன்னுடைய பிள்ளைவே மறந்துட்டு போகிற கேஸ் இருக்குது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மை மறக்காத தேவன். உள்ளங்கையில் வரைந்து நீங்கள் உங்கள் பிள்ளையை எவ்வளோ கவனிக்கிறீங்களோ அதை காட்டிலும் கோடி மடங்கு அதிகமாய் உங்களை கவனிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை எவ்வளோ நேசிக்கிறோமோ அதை காட்டிலும் அதிகமாய் தேவன் என்னுடைய பிள்ளையை நேசிக்கிறாருங்கிறது நமக்கு தெரியணும்.
என் பிள்ளையை நான் நேசிக்கிறேன்றது கிடையாது, தேவன் என்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். அந்த ஒரு உறுதி நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஒரு தாய் கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்று வளர்க்குறாங்க. வளர்த்து அந்த பிள்ளை சமுதாயத்தில் ஒரு நல்ல நபராக அவனை நிறுத்தினாதான், அந்த பிள்ளையை நிறுத்தினாதான் அவங்க ஒரு நல்ல தாய். எவ்வளோதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த தான் வளர்க்குற பிள்ளை சொல் பேச்சு கேட்காம ஒரு வயசு வந்த பிறகு ரவுடியாக இருக்கான், கொலை பண்ணுறான், கொள்ளை அடிக்கிறான். அப்போ அந்த அம்மாவை பற்றி யாரும் இந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மான்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய அந்த ப்ராடக்ட், அவங்க உருவாக்குன அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை. அப்போது ஒரு தாய் சும்மா சோறு போட்டு வளர்க்குறது மட்டும் கிடையாது, ஒரு பிள்ளையை உருவாக்க வேண்டிய விதத்தில் உருவாக்குகிறாள். இந்த சமுதாயத்துக்கு சரியானதை செய்யக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு மகனாக மகளாக அதில் வாழ வைக்கணும். அது ஒரு தாயினுடைய பொறுப்பு. இந்த தாய்மை அல்லது இந்த மதர்ஹுடுங்கிறது தேவன் தந்த ஒரு வரம். அப்படிதானே? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தரால் கிடைத்த ஒரு ஈவு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், அவருடைய கிஃப்ட்டு, அவருடைய வரம். இன்றைக்கி சில நேரங்களில் சில இடத்துல பார்க்குறோம், வாலிப பிள்ளைங்க அதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம், பிள்ளை பிறந்துச்சுன்னா அப்புறம் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், என்ன நான் கவனிச்சிக்க முடியாது, எனக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில், நம்ம ஊரில் அவ்வளோ கிடையாது, சில இடங்களில் அதை வேண்டான்னு நினைக்கிறாங்க. அப்படி வேண்டான்னு நினைக்கிறவங்க தேவன் கொடுத்த முதல் ஆசீர்வாதத்தையே வேண்டாங்கிறாங்க. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எனக்கு அந்த ஆசீர்வாதம்லாம் வேண்டாங்கிறாங்க. மற்ற எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் இந்த தாயாவதை, ஒரு அம்மா ஆகிறதை ஒரு வரமாக தந்திருக்கிறார். அப்போ இதுக்கு கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். எதுக்காகனா, பக்தியுள்ள சந்ததியை பெற்று அந்த பிள்ளை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாக அவருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தணும். சும்மா சாதாரண காரியம் இல்லை. நானும் பெற்றேன், சாப்பாடு போட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், முடிஞ்சிருச்சு, என் கடமை முடிஞ்சிருச்சு, அப்படி கிடையாது. அதையும் தாண்டி ஒரு காரியம் இருக்குது. அப்போது அந்த தாய்மைங்கிறது வரம் மட்டுமல்ல, தாய்மை என்பது ஒரு பெரிய பொறுப்பு. உங்கள் கையில் ஒரு குழந்தை சின்னதாக கர்த்தர் கொடுக்குறாருன்னா, அந்த குழந்தையை அவருக்கு ஏற்ற விதத்தில் வளர்த்து அவருடைய சமூகத்தில் அவர் என்ன சித்தம் வச்சுருக்கிறாரோ அதை செய்கிற பிள்ளையாக நீங்கள் உருவாக்கணும். அதுதான் நமக்கு தேவன் தந்திருக்கிற பெரிய பொறுப்பு. குழந்தை பிறந்த உடனே நமக்கு தெரியும், நிறைய காரியங்களை நம்ம மாற்றிக்கிடுறோம். குழந்தை கன்சீவ் ஆகிருக்கோம், உண்டாயிருச்சுன்னு சொன்ன உடனேயே நம்முடைய சாப்பாட்டு முறை, நம்முடைய தூக்கம், நம்முடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறுது. நிறைய விதங்களில் நம்ம நம்மை மாற்றிக்கிறோம். அது வரைக்கும் நம்ம தனக்காக வாழ்ந்திருந்தா கூட அந்த நேரத்திலிருந்து பிள்ளைக்காக சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம விருப்பத்தோடு போய் ஊசி போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எனக்கெல்லாம் ஞாபகம், எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் அவ்வளோ ஒன்றும் சுகவீனமாக இருந்ததில்ல. நம்ம ஒன்று அட்மிட் ஆகி அப்படிலாம் எதுவுமே இருந்தது கிடையாது. ஏதோ ஃபீவர், ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் அப்படி போட்டிருப்போம். ஆனால் முதல்ல குழந்தை உண்டாயிருக்குன்னு சொல்லி கரெக்டாக அந்த டேட்டு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த சாட்டு போட்டு கொடுப்பாங்க, அந்த தடுப்பூசி போடுறதுக்கு தான் சந்தோஷமாக போய் போட்டிருக்கோம். அப்போ நம்முடைய மைண்டே மாறிடுது. ஊசினா அதை பார்க்குறதுக்கே பயம், யாருக்காவது போடுறத பார்த்தாலே பயம். ஆனால் வேறு வழியில் என் பிள்ளைக்கு நன்மை, அதனால் நான் போய் ஊசி போட்டுக்கிறேன். எத்தனை தடவை மாதம் வர சொல்கிறாங்களா, நான் செக்கப்புக்கு போகிறேன். எல்லாத்துலேயும் நம்மை மாற்றி கொள்ளுகிறோம். குழந்தை பிறந்த பிறகு ஃபுல் டைம் ஜாப் அதுவாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. அப்போ தான் துணியை மாற்றிட்டு அங்கே காய போட்டிருப்போம், அடுத்த 10வது நிமிஷத்தில் திருப்பி வேலை வரும். ஏதோ ஒரு காரியத்தை பிள்ளைக்காகவே செய்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த காரியத்தில் நமக்கு பெரிய பாராட்டோ மெடலோ எதுவும் கிடைக்காது. எல்லோரும் வளர்க்குற மாதிரி தானே நீதியும் வளர்த்த, அந்த ஒரே வார்த்தையில் அத்தனை வருஷம் உங்களுடைய உழைப்பு பிரயாசம் எல்லாத்தையுமே முடிச்சுடுவாங்க. என்ன அதிசயமாக வளர்த்துட்ட அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் அதில் நான் கொடுத்த காஸ்ட், நான் எவ்வளவு கிரயம் கொடுத்துருக்குறேன்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஆனால் ஒரு காரியம்,
பிள்ளைக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்களோ அது எல்லாத்தையும் தேவன் கவனித்திருக்கிறார். தேவன் அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறதுக்காக நீங்கள் செய்தபடினால எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செய்கிறேனே, இதனால எனக்கு என்ன அப்படின்னு சோர்ந்து போக வேண்டாம். இப்போ ஒருவேளை கையில் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் அப்பாடான்னு இருப்பீங்க. ஆனால் கையில் இப்போ குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கு அது பெரிய ஒரு கஷ்டமாக தெரியும். இது கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. பலுகி பெருக சொன்னார், அதுக்கான காரியத்தை செய்கிறீங்க. சந்தோஷமாக செய்யுங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோட செய்வாயாக. வார்த்தை சொல்லுது, என்ன உங்களுக்கு இன்னைக்கு செய்ய கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அதை முழு பலத்தோட முழு விருப்பத்தோட செய்யுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ குழந்தையை பெற்று வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. தாய்மை என்பது வெறும் வரம் மட்டுமல்ல, கிடச்சிருச்சு கல்யாணம் ஆச்சு பிள்ளை பார்த்துட்டேன் அவ்வளோதான் கிடையாது. அது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பு இந்த உலகத்தில் நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துடலாம், ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகலாம், ஹோம்ஒர்க்கை சொல்லிக் கொடுக்கலாம், அதெல்லாம் எப்படியோ செஞ்சிடலாம். ஆனால் தீமை நிறைந்த இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக வளர்த்து அவருடைய சமூகத்தில் நிறுத்தணும் பாருங்கள். கடைசியில் அது வரையிலும் நம்முடைய பொறுப்பு இருக்குது. ஒரு அளவு வரும்போது கர்த்தரோட நம்முடைய பிள்ளைகள் அவங்க பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க, அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிடலாம். அது வரையிலும் கர்த்தருக்கு நேராக நடத்தி கர்த்தரோட அந்த உறவில் அவங்க சீராக போகிறது வரைக்கும் பொறுப்பு நமக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த உலகம் தீமை நிறைந்த உலகம். தீமை நிறைந்த உலகமாக இருக்கிறதுனால உலகம் தன்னுடைய மோல்டில் தன்னுடைய அச்சுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை உருக்கி ஊற்றி அது ஒரு ப்ராடக்டாக எடுக்க விரும்புது. இந்த உலகம் பிசாசு நம்முடைய பிள்ளைகளை அவனுடைய அச்சில் வார்த்து எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறான். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது தேவனுக்கு பிரியமான பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போது குழந்தைய கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் வளர்த்து தேவனுடைய அச்சில் அவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அவருடைய என்ன பிளான் இருக்கோ அந்த அச்சில் வார்க்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் வெளியில் வரணும்னா முதல் காரியம் நம்முடைய மனம் மறுரூபமாகணும். நான் உலகத்தினுடைய அந்த மோல்டுக்குள்ள பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்தோன்னா நம்முடைய பிள்ளைகளும் அதே போக்கில் தான் போவாங்க. கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணுன்றத ஒவ்வொரு தாய்மாரும் நம்ம அதை விரும்பணும். அப்படி நான் மறுரூபமாகும்போது என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான அந்த விதத்தில் இருக்கும்போது தானாகவே பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்வார்கள். அப்போ அந்த பொறுப்பை நான் செய்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னா, நீ இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்கிறது மட்டும் போதாது, சொல்லணும், கட்டாயமாக சொல்லணும், நடக்க வேண்டிய வழியில் நடத்தணும். என்னுடைய மனம் மறுரூபப்பட வேண்டும். தேவனுடைய காரியங்களுக்கு ஏற்ற விதத்தில் என்னுடைய மனம் நாளுக்கு நாள் புதிதாகணும். என்னுடைய லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் மாறணும். அப்படி மாறும்போது நமக்கு தெரியாமலே நம்முடைய குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இப்போ அதுக்கு ஒரு 3 காரியத்தை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமான விதத்தில் பிள்ளைகளை வளர்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய பொறுப்பு, அதை சும்மா ஈஸியாக நம்ம செய்ய முடியாது. அதை செய்கிறதுக்கு ஒரு 3 சின்ன காரியங்கள். முதல்ல ஒரு காட்லி மதராக, தெய்வ பக்தியுள்ள தேவனை சார்ந்து வாழுகிற தாயாக இருக்கணும். நம்ம தேவனை எந்த அளவு சார்ந்து வாழுகிறோமோ அதை பிள்ளைகள் பார்க்கணும். ஆப்ரஹாம் லிங்கன் நமக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அவர் ஒரு கோட்ஸ் சொல்கிறாரு, நீங்கள் கூகுளில் பார்த்தா தெரியும். நோ மேன் இஸ் புவர் ஹூ ஹேஸ் எ காட்லி மதர். ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு தாய்க்கு பிறந்த எந்த மகனும் ஏழையாக இருக்க மாட்டான்ங்கிறாரு. பணக்கார அம்மாவுக்கு பிறந்தா பணக்காரன் ஆவான்னு சொல்லலை,
தெய்வ பக்தியுள்ள ஒரு தாய்க்கு பிறந்திருக்கிற எந்த மகனும் ஏழையாக இருக்க மாட்டான், அவன் ரிச்சாக இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளையை நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும், என் பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் செல்வமாக இருக்கணுன்றது அது நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்குது. அது நல்ல ஆசை. அதை அடையிறதுக்கு என்கிட்ட காசு இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு வசதி இல்லையே, வாய்ப்பு இல்லையேன்னு நம்ம பேச வேண்டியதில்லை, புலம்ப வேண்டியதில்லை. நமக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகமான தேவனை சார்ந்து வாழுகிற அந்த வாழ்க்கை முறை ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பிள்ளையை பணக்காரனாக மாற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட இருந்து பிள்ளை கற்றுக்கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவன் எடுத்துக்கிற காரியங்கள் தேவனை பிரியப்படுத்தும். அவன் வளர்ந்து வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காது, அவன் ஏழையாக இருக்க மாட்டான், தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் நிரம்பி இருப்பான். இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனை சார்ந்து வாழணும். வீட்டில் எந்த பிரச்சனை என்ன வந்தாலும் எங்கள் அம்மா உடனே போய் கர்த்தர்கிட்ட தான் கேட்பாங்க, உடனே பைபிள் எடுத்து தான் வாசிப்பாங்க. அது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். அதை நம்ம சொல்கிறது கிடையாது, கூடவே இருந்து பார்க்குற பிள்ளைங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும், பிள்ளைகள்கிட்ட பேசுகிற காரியங்கள் மட்டும் இல்லை, நம்ம செய்கிற நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய செயல்கள் எல்லாமே ஒரு விதத்தில் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதையாக விதைக்கப்படுது. நான் பேசுகிறது மட்டும் கிடையாது, நான் செய்கிறது, என்கிட்ட பிள்ளை என்னென்ன பார்க்குதோ ஒவ்வொன்றும் பிள்ளையினுடைய மனதில் விதையாக விதைக்கப்படுது, பதிய வைக்கப்படுது. நாளைக்கு அந்த குழந்தை பெருசாக வளரும்போது நான் என்ன விதைச்சனோ அதுக்கான அறுவடை அதில் வரும், கட்டாயம் வரும். அதை நினச்சிருந்தோன்னா, அதை நினச்சி ஒவ்வொரு காரியத்தை நம்ம செஞ்சோன்னா நல்ல நல்ல விதைகளை மட்டும்தான் விதைப்போம். களை யாரும் என்ன செய்ய மாட்டோம், விதைக்கவே மாட்டோம். ஐயோ இது பெருசாக வளர்ந்துருமேன்னு சொல்லி நமக்கு பயம் இருக்கும். அப்போ நல்ல விதைகளை விதைக்கணும். அதுக்கு தெய்வ பக்தியுள்ள தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு வாழ்க்கை முறை நமக்கு கட்டாயம் அவசியம். எந்த காரியமாக இருந்தாலும் தேவனிடத்தில் சொல்லணும், தேவன்கிட்ட பேசணும். ரெண்டாவது காரியம், ஒரு ஜெபிக்கிற தாயாக இருக்கணும். நமக்கு வேதத்தில் தெரியும், அன்னாள் ஒரு ஜெபிக்கிற தாய். ஜெபத்தினுடைய பலன் நமக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோன்னா நிறைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்ததுனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தைரியத்தோடு தான் நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும், எந்த கஷ்டம் என்ன பிரச்சனை, பெரிய இடி போல் எது வந்தால் கூட எங்கள் அம்மா உடனே போய் முழங்கால் போடுவாங்க, எங்கள் அம்மா ஜெபிப்பாங்க. எங்கள் அம்மா உடனே ஃபோனை எடுத்துக்கிட்டு தாத்தாவுக்கு பாட்டிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்று அழுக மாட்டாங்க. எங்கள் அம்மா அடுத்தவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன தான் நிலை வந்தாலும் உடனே போய் முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்க. அதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் ஃபோனை எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஃபோன் பண்ணுறதும் பேசுகிறதுமே இதே வேலையாக இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை என்ன செய்யும், அதே தான் செய்யும். தேவன்கிட்ட போகணுன்ற அந்த காரியத்தை கற்றுக்கொள்ள முடியாது. சூசன் வெஸ்லின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு 19 பிள்ளைங்க. அதில் 9 பிள்ளைங்க சின்ன வயசில் இறந்துட்டாங்கன்றாங்க. 10 பிள்ளைகளுக்காகவும் அந்த அம்மா டெய்லி தலையில் கை வச்சு ஜெபிப்பாங்களாம். ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்காக ஜெபித்து சரியான ஒரு வாழ்க்கை முறையில் இப்படி தான் வாழணும், கர்த்தருக்கு பிரியமாக இப்படி தான் வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்கள் ஊழியத்தில் இருந்தாங்க. ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி 2 பிள்ளைங்களும் மெத்தடிஸ்ட் சர்ச்சை உருவாக்கின 2 முக்கியமானவங்க. அந்த அம்மாவுடைய வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைகள் தான் இன்றைக்கி இருக்கிற மெத்தடிஸ்ட் சர்ச்சை உருவாக்குனவங்க. அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சில் மதர் ஆஃப் மெத்தடிசம்னு இந்த சூசன் அம்மாவை சொல்கிறாங்க. அவங்க எந்த பைபிள் காலேஜுக்கும் போகலை, எதையும் செய்யலை, கர்த்தருக்காக அவங்க எதையும் செய்யலை. அந்த மெத்தடாக இப்படி தான் வாழணும், அவங்க பிள்ளைங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாங்களோ அதை தான் அவங்க அந்த சர்ச்சில் அதை அவங்க அப்ளை பண்ணி இருக்கிறாங்க. அப்போ அந்த காரியம் பிள்ளைகளுக்கு எங்கேருந்து வந்துச்சு, அம்மா கிட்டேருந்து வந்தது. அப்போது உருவாக்குனது பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளை உருவாக்குனது தாய். தாயினுடைய டிசிப்ளின், வசனத்தை இப்படி தான் வாசிக்கணும், என்ன தான் பண்ணணும், எல்லாத்துலேயும் ஒரு மெத்தட், இப்படி தான் இருக்கணும்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே அவங்க வளரும்போது ஊழியத்தில் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. நமக்கு தெரியாமலே நாம் போடுகிற விதைகள் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும்.
முதல்ல தேவனுக்கு பிரியமாக பயந்து வாழ்கிற வாழ்க்கை, ரெண்டாவது ஜெபிக்கிற ஒரு தாயாக இருக்கணும், மூணாவது காரியம் விசுவாசம் உள்ள தாயாக இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா ஓன்னு உட்காந்து அழுவக்கூடாது, சாப்பிடாமல் உட்காந்து அழக்கூடாது. கஷ்டங்கள் வரும், நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், அவங்களால இவங்களால பிரச்சனைகள் வரலாம். வந்தால் போய் முழங்கால் போடுங்க, ஜெபிங்க. ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை தருவார். கட்டாயமாக நமக்கான அந்த சூழ்நிலைக்கேற்ற வார்த்தை தருவார்ல, அந்த வார்த்தையை பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். பிள்ளைகள்கிட்ட பேசும்போது அவிசுவாசமான வார்த்தைகளை அப்படியே செதறக்கூடாது, பேசக்கூடாது. பிள்ளைகளுக்கு முன்பாக சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம், நம்ம எல்லாம் கிறிஸ்டின் ஆகி என்ன பண்ண, நம்மலாம் என்ன சாதிக்க போகிறோம், நம்மளெல்லாம் முன்னேற முடியாதுன்னு அவிசுவாசமான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு முன்னால் பேசக்கூடாது. நம்ம கிட்டேருந்து ஒரு வார்த்தை பிள்ளைகளுடைய காதுக்கு போகுதுன்னா அது விசுவாசம் உள்ள வார்த்தையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பதியும். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பேசுங்க. நமக்கு தெரியும், நம்ம அதிகமாக பிள்ளைகள்கிட்ட தான் பேசுவோம். குழந்தை பிறந்தவொன்னே அதுக்கு கேட்காது, அதுக்கு புரியாது. ஆனால் 2 மாதமோ 3 மாதமோ அதுக்கிட்ட தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். நான்லாம் அப்படி தான் பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது, பிள்ளைகள்கிட்ட தான் பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பண்ணுற விசுவாச அறிக்கை, நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதை பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. பிள்ளைகளுக்கு முன்பாக விசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அது அந்த நல்ல நிலத்தில் விழுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாகவே பலன் கொடுக்கும். அப்புறம் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு என்னாகும் தெரியுமா, ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கும்போது அதே பிள்ளை தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும். அம்மா வார்த்தை இப்படி சொல்லுதுன்னு சொல்லி உங்கள் பிள்ளை உங்களை காட்டிலும் வளர்ந்து நிற்கும். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஆமென். சின்ன பிள்ளைலாம் ஆனால் சொல்லி கொடுத்துருக்கோம், அப்படி தானே? அப்போ நம்ம அடிப்போம், கிள்ளுவோம், இப்படி இல்லை அப்படி எழுது எப்படி எழுதுன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அந்த பிள்ளை நம்மை காட்டிலும் அதிகமாக படிக்கும். அது என்ன படிக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. பெரிய பெரிய புக்காக வச்சுருக்கான், ஏதோ படிக்கான். இப்போ எல்லாம் செல்லுலே தான் படிக்காங்க, நமக்கு எதுவும் தெரியாது. ஏதோ ஒன்று நம்ம கேட்டு இது என்னடா, இது என்ன சப்ஜெக்டுன்னு ஏதாவது நம்மளாக கேட்டால் தான் எதையோ 2 வார்த்தைகளை தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், என்னை காட்டிலும் என் பிள்ளை நிறையா படிக்கிறான். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்னதாக பேசுகிறது, நீங்கள் ஜெபிக்கிறது, கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைங்க வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு நாள் வரும்போது உங்களை காட்டிலும் மேலான லெவலில், ஆவிக்குரிய லெவலில் உங்களுடைய பிள்ளைகள் நிற்பாங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆமென். அப்போ நீங்கள் தைரியமாக கர்த்தருடைய திட்டத்தில் நான் எனக்கு கொடுத்ததை நிறைவேற்றிட்டேங்கிற தைரியம், ஒரு திருப்தி நமக்கு வரும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற பிள்ளைகளாக, அதுக்கு அப்படியே அடிபணிகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும். அதை இப்போமே இருந்து வாஞ்சிங்க. கையில் குழந்தையாக இருந்தால் கூட இப்போமே அதை வாஞ்சிங்க. ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்கணும். உங்கள் சத்தத்தை அப்படியே கேட்கணும், கேட்ட உடனே செய்கிற பிள்ளையாக என் பிள்ளை இருக்கணும். அவன் படிக்கணும், வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு செவி கொடுத்தா அவனுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலையும் எந்த குறைவும் இருக்காது. படைத்த தேவனே அவனை நடத்துவார். ஆமென். அவனுக்கான நோக்கத்தை சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துவார். குழந்தைகளை வளர்க்கும்போது சில காரியங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். படிக்கிற எழுதுகிற காரியங்கள் அதெல்லாம் ஓகே. ஆவிக்குரிய காரியங்களில் அதிக ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். புதன்கிழமை நம்ம ப்ரேயர் நடத்துகிறோம், பெண்கள் கூட்டம் நடத்துகிறோம். அதில் நிறைய பேர் கலந்துக்கிறது இல்லை. காரணம், ஒரு சிலர் சொல்கிறது என்னென்னா, என் பிள்ளை செல்லில் தான் படிக்கணும், அந்த 1 மணி நேரத்தில் தான் அவள் படிக்கணும், என் பிள்ளை அந்த நேரத்தில் தான் படிக்கணும். அப்போது பிள்ளை முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் முக்கியம். நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. சின்ன சின்ன காரியத்துலேயும் உங்கள் பிள்ளைக்கு ஒரு காரியம் தெரியணும். உங்கள் பிள்ளை மனசில் நீங்கள் ஒரு காரியத்தை பதிக்கணும். என்னன்னா, எங்கள் அம்மா என்னை நேசிக்கிறதை விட கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் முக்கியம், என்னை காட்டிலும் கர்த்தர் அவங்களுக்கு முக்கியம். ப்ரேயர் பண்ணும்போது பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணுனா நல்லா கொடுத்து விட்ருங்க. அடுத்த நாள் அது கிட்ட வரக்கூடாது, பயப்படணும். எங்கள் அம்மா ஜோம் பண்ணுற நேரம் பக்கத்தில் போகக்கூடாதுன்றது அதுக்கு அறிவு வரும்.
எல்லா நேரத்துலையும் நம்ம பிள்ளைகளை கொஞ்சணும் தூக்கி வச்சுக்கணுன்றது கிடையாது. குழந்தைகள்னால் அதுக்கு ஒன்றும் தெரியாது. ரொம்ப சின்ன குழந்தைகளை பற்றி நான் சொல்லலை. ஒரு அளவு வயசு தெரிஞ்சாச்சு, இந்த நேரம் ப்ரேயர் டைம், அம்மா செல்லு வச்சுருப்பாங்கன்னா செல்லு வச்சுருப்பாங்க தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு மேலே வேணும்னா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. கையால் கொடுக்கணுமா, பெரம்பால் கொடுக்கணுமா, எப்படி கொடுத்தா அது சரியாகுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா இத்தனை வருஷம் டீல் பண்ணியிருக்கோம். அதை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எனக்கும் கர்த்தருக்கும் நடுவில் பிள்ளை வரக்கூடாது. சில காரியங்களில் பிள்ளைகளை ஸ்ட்ரிக்டாக தான் வைக்கணும். சர்ச்சுக்கு முன்னாடி போகணுன்னா போகணும். 8 மணி சர்வீஸ்னால் 10 நிமிஷம் முன்னால் தான் இருக்கணுன்றத பிள்ளைகளுக்கு வேறு அடுத்த வீட்டுக்காரங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. யார் தான் சொல்லிக் கொடுக்கணும்? நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நம்ம தான் வரணும். 7:30 மணி வேணுன்னா கொண்டு எப்படி சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையே அதுக்கு யூனிஃபார்மை மாட்டி ஷூவை மாட்டி அப்படி பண்ணி இப்படி பண்ணி வேனில் கொண்டு தள்ளி விட்டுறோம்ல, ஸ்கூல் கேட்டில் கொண்டு விட்டுறோம்ல, எப்படியா உள்ளே போனேன், நீ சாப்பிட்டியோ சாப்பிடலையோ, ஹோம்ஒர்க் எழுதிட்டியா, போதும் யூனிஃபார்ம் போட்டுட்டியா, கொண்டு தள்ளிடுறோம். அதே வேகத்தை சபை காரியங்களில் ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாக காட்டணும். அப்போ அந்த பிள்ளைக்கு தெரியும், ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட்டாக போனால் கூட எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சர்ச்சுக்கு லேட்டாகக்கூடாது, ஸ்கூலை காட்டிலும் எனக்கு சர்ச் முக்கியன்ற காரியத்தை நம்ம சொல்லாமலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மனசில் பதிக்கணும். சில காரியங்களில் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். அது நமக்கும் நல்லது, பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமானது. நான் அதில் லேசாக விட்டு அதை கொஞ்சம் ஈஸியாக விட்டுட்டோன்னா பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை அவங்களும் கற்றுக்க மாட்டாங்க. அதில் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் நம்ம இழந்து போயிடுவோம். அதனால் சில காரியங்கள் கர்த்தருடைய காரியம்னு வரும்போது இப்படி தான், அந்த சூசன் விசில் எப்படி நடத்துனாங்கல்ல அது போல் நடத்தி தான் ஆகணும். அடுத்து ஒரு முக்கியமான காரியம், இந்த எல்லாமே நம்ம செய்யணும். பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கணும், எல்லாமே செய்யணும். முக்கியமான ஒரு காரியம், வீட்டில் நீங்கள் கை குழந்தையாக இருந்தாலும் சரி, தொட்டில் ஆட்டும் போதோ இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது சமைக்கும்போது என்ன செய்யும்போதும் ஆவியானவரோடு ஜெபிங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. இந்த ஒரு காரியம் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஆவியானவரில் நிரம்பி ஜெபிக்கணும். இதில் இருக்கிற இந்த ரெவலேஷன் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தால் என்னுடைய நிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். அப்போது இப்போ தான் குழந்தை இருக்குன்னா, குழந்தைக்கு ஒன்றும் தெரியாட்டா கூட அந்நிய பாஷையில் நீங்கள் பேசிக்கிட்டே ஏதாவது ஒரு காரியத்தை செய்துக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்குள்ளேயே பிள்ளையை வைக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆவியானவருடைய ஆளுகை இருக்கணும். சும்மா இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளே நடந்து அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டே இருங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். இந்த காரியத்தை எனக்கு அப்போ யாரும் சொல்லலை, அதனால் நான் சில காரியங்களை மிஸ் பண்ணிட்டேனோன்னு இப்போ நான் நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் இனிமேல் உதவி செய்வார். இப்போ அதை கேட்குற உங்களுக்கு இது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆவியில் நிரம்பி ஜெபித்து கொண்டே இருங்க. பிள்ளைகள் அந்த அட்மாஸ்பியரில் வளரட்டும். தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே பிள்ளைகளை எப்பவும் வைத்திருக்க ட்ரை பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போது குழந்தைகளை கர்த்தருக்கேற்ற விதத்தில் கர்த்தருடைய திட்டத்தை செய்கிற பிள்ளைங்களாக வளர்க்கணும்னு நம்ம சொன்னோம். சில நேரங்களில் அதுக்கு நெகட்டிவாக நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கலாம், எதிர்மாறா சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒருவேளை சில பேர் சிங்கிள் மதராக இருக்கலாம். குடும்பத்தில் அதுக்கு உரிய ஒரு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம். எந்த விதத்தில் நீங்கள் பிரச்சனை போராட்டமாக இருக்குது, என்னால் அப்படி பிள்ளைய வளர்க்க முடியுமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாத்ராகமம் 2வது அதிகாரத்தை வீட்டில் போய் நல்லா ஃபுல்லாக வாசிங்க. யாத்ராகமம் 2வது அதிகாரம். அங்கே நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளை எல்லாத்தையும் நதியில் போடணும், வளர்க்கக்கூடாது, வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாதுன்னு பார்வோன் கட்டளை போட்டார். யாரும் வச்சிருக்க முடியாது. ஒரு அம்மாவுக்கு ஒரு லேவி கோத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஆண் குழந்தை பிறக்குது. அவங்க ஜோம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க கன்சீவான நாளையிலேருந்து, ஆண்டவரே இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளையாக இருக்கணும், இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளையாக இருக்கணும்னு ஜோம் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி கர்த்தர் ஆண் குழந்தைய அந்த குடும்பத்தில் தந்துட்டார். 3 மாதம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒழிக்க முடியலை. அந்த குழந்தை கத்த தான் செய்யும், பக்கத்தில் கேட்கும். அப்போ அவங்களால ஒழித்து வைக்க முடியலை. தாம் பெற்ற பிள்ளைய
வளர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. பிள்ளையினுடைய என்ன சொல்கிறது, அது உயிரையே காப்பாற்ற முடியாத நிலையில் ஒரு தாய் இருக்கிறாங்க. வாசிப்போம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1லேருந்தே வாசிக்கிறேன். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அந்த அம்மா பார்க்குறாங்க, அந்த குழந்தை அழகாக இருக்குது. எந்த அம்மாவுக்கு தம்பில் அழகாக இருக்காது? எல்லா அம்மாவுக்கும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், அழகாக தான் இருக்கும். அதனால் மோசே அழகாக தான் இருந்தாரா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. அம்மா கண்ணில் அது நிச்சயமாக அழகாக தான் இருக்கும். அதனால் அந்த அம்மா எப்படியாவது அதை காப்பாற்றிடணும், எப்படியாவது என் பிள்ளைய நான் வாழ வச்சிடணும், எப்படியாவது என் பிள்ளைய வளர்த்துறணும். இன்றைக்கி நிறைய பேர் ஒருவேளை நினைக்கலாம், எப்படியாவது என் பிள்ளைய நான் வளர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடணுமே, இந்த சூழ்நிலையில், இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் நான் எப்படியாவது வளர்க்கணுமே நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் அதுக்கும் உதவி செய்வார். 3வது வசனம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அந்த அம்மா செய்கிறாங்க, ஒளிச்சு வைக்க முடியாது, வீட்டில் வைக்க முடியாது, நதியில் போடணும். அப்படியே தூக்கி கொண்டு போய் போட முடியாது, மனசு வராது. மற்ற அம்மாமாரெலாம் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. எல்லாருமே ஒரு காரியத்தை செஞ்சால் கூட நீங்கள் தனித்துவமாக ஒரு காரியத்தை உங்கள் பிள்ளைக்கு செய்ய முடியும். இங்கே நம்ம பார்க்குறோம், மோசேயுடைய அம்மா யோகபெத் அவங்க என்ன செய்கிறாங்க, நாணல் பெட்டி எடுத்து அதுக்கு பிசின் கீழெல்லாம் பூசி அதுக்குள்ளே பிள்ளைய வச்சு நாணலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. இதை இப்படி செய்யணும். இப்படி ஒரு பாக்ஸ் செஞ்சு அதை தண்ணி உள்ளே போகாமல் அந்த பிசின் கீழெல்லாம் பூசி மூடி கொண்டு போய் நாணல்கிட்ட வைக்கணும். வச்சுட்டு அந்த குழந்தையுடைய அக்காவையே அங்கே வந்து நிற்க வைக்கிறாங்க. யார் வந்து எடுக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு அங்கே அந்த பொண்ணையும் நிறுத்தி வச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இது எல்லாத்தையும் இப்படி செய்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்தது கர்த்தர், நான் விசுவாசிக்கிறேன். சும்மா அவங்களாலாம் செய்ய முடியாது. ஜலப்பிரளயம் வரப்போகுது. நோவாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார், கொப்பேர் மரத்தை எடை, இவ்வளோ நீளம், இவ்வளவு அகலம், எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி பேழையை உண்டு பண்ண கற்றுக் கொடுத்த அதே தேவன் மோசேயுடைய அம்மாவுக்கு தாம் பிள்ளைய வளர்க்குறதுக்கு இவ்வளோ நீளமாக இவ்வளோ பெருசாக நாணலில் செஞ்சு இப்படி பண்ணி இதை நல்லா மூடி அனுப்புன்ற ஞானத்தை கர்த்தர் அதே தேவன் கொடுத்தார். ஆமென். இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை தாண்டி உங்கள் பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்கு தேவனுடைய திட்டத்தில் அந்த குழந்தையை கொண்டு போய் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். கர்த்தர் அதுக்கு விரும்புகிறாருங்க. நீங்கள் கொஞ்சம் என் பிள்ளைய தேவனுக்கு பிரியமாக தான் வளர்ப்பேன்னு அதில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார், அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை கர்த்தர் கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார், தயவை கர்த்தர் காண்பிப்பார். மோசேயுடைய வாழ்க்கையில் தான் பார்க்குறோம். அவங்க பெரிய ஆள், பெரிய ஆர்கிடெக்டு, அப்படி இப்படி செஞ்சவங்க, அப்படி அதனால் கிடையாது. என் பிள்ளை சாகக்கூடாது, என் பிள்ளை அழியக்கூடாது, என் பிள்ளை வாழணும், என் பிள்ளை கர்த்தருடைய திட்டத்தை செய்து நிறைவேற்றணும். அந்த ஏக்கம், அந்த தாகம், பசி அந்த அம்மாவுக்கு அவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு. அதனால கர்த்தர் அந்த அம்மாவுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்தார். சும்மா எல்லாருக்கும் கொடுக்கல. எல்லாரும் அப்படி போட்டு மாதிரி, பேப்பர் போட்டு மாதிரி எல்லாரும் செஞ்சு விடலை. எல்லாரும் செய்கிறபடி இந்த அம்மா செய்யலை. தனித்துவமாக ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கும்போது உங்கள் பிள்ளைய நீங்கள் எப்படி டீல் பண்ணணும், எப்படி நடத்தணுங்கிற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். கடைசியில் பார்க்குறோம், தேவனுடைய அந்த விடுவிக்கிற திட்டத்தில் மோசையை கர்த்தர் ஒரு பெரிய லீடராக 80 வயசில் கொண்டு வந்து நிறுத்தினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். அங்கே போய் நிற்க வைக்கிறாங்க. அந்த அவங்களுக்கு தெரியும், பார்வோனுடைய மக தான் வந்து அந்த பகுதியில் குளிப்பாங்கன்றது தெரியும். அவங்க வர்ற நேரம் பார்த்து தான் கொண்டு விட்டுருப்பாங்க. காலையில் வருவானா முதல் நாள் நைட்டு கொண்டு போய் போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி தான் கொண்டு விட்டுருப்பாங்க. அதுவும் ரொம்ப தூரம் போயிடாமல் அந்த நாணலுக்குள்ளேயே அப்படி பெட்டி இருக்கிற மாதிரி வைக்கிறாங்க.
இவங்க என்னென்ன கனவு கண்டு என்னென்ன மைண்டில் நினச்சாங்களோ அதே காரியம் அப்படியே நடக்குது. காரணம், அந்த காரியம் இவங்களா நினச்சது கிடையாது. கர்த்தர் கொடுத்த ஒரு அறிவு, கர்த்தர் கொடுத்த ஒரு ரெவலேஷன். இப்படி செஞ்சால் என் பிள்ளை பாதுகாக்கப்படும். அதே விதத்தில் கர்த்தர் மோசையை பாதுகாத்தார். அதே தாயினுடைய கையிலேயே கர்த்தர் வளரச் செய்தார். பிள்ளையை வளர்க்குறதுக்கு ராஜா வீட்டிலேருந்து சம்பளம் கிடைக்குது. தன்னுடைய பிள்ளையை வளர்க்குறாங்க. வளர்க்கும் போதே சொல்லி கொடுக்குறாங்க, நீ இஸ்ரவேலுக்கு நீ விடுதலை செய்கிறவனா நீ இருக்கணும். உன்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது, உனக்கு திட்டம் இருக்குது. நீ அப்படியே போய் அரண்மனையோடையே போய் ஜாயின் பண்ணிடாத. உனக்கும் அரண்மனைக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ இஸ்ரவேலை விடுவிக்க வேண்டியவன். இந்த ஜனத்தை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குன்றத சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. 2 வயசோ 3 வயசோ அதுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிற காரியங்கள் ஒரு நாளில் நிச்சயமாக வளர்ந்து பெருசாக பலன் கொடுக்குற மரமாக பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கும். அவங்க சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. 40 வயசில் அவருக்கு அது தெரிஞ்சிருச்சு, நான் தான் இதை ரட்சிக்க போகிற ஆளுன்றது மோசைக்கு தெரிஞ்சிருச்சு. அவருடைய அவசரத்தினால கொலை பண்ணுறாரு, அவர் மிஸ் பண்ணுறாரு. ஆனாலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், இந்த அம்மாவோடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி தான் ஆகணும், இந்த அம்மாவோடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றியே ஆகணும்னு சொல்லி கர்த்தர் திரும்பவும் மோசையை பேசுகிறாரு, கொண்டு வர்றாரு. இப்போ மோசை மட்டும் இல்லை, அவர் திக்குவாய் எனக்கு பேச முடியாது அப்படி இப்படின்னோடனே கர்த்தர் திரும்பவும் ஒரு ஆள் அவனுக்கு சப்போர்ட்டாக எடுக்கிறாரு. அதே தாயினுடைய இன்னொரு மகனை ஆரோனை கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பிள்ளை இல்லை, உன்னுடைய 2 பிள்ளைகளை நான் பயன்படுத்துகிறேன். ஆமென். கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை கொடுத்து பாருங்கள், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி கர்த்தர் வாழ வைப்பார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இதையும் தாண்டி தேவனுக்கு பிரியமான விதத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அதற்கான ஞானம், ஆவியானவருடைய உதவி, ஒத்தாசைகளை கர்த்தர் கொடுப்பார். அப்போ நான் என்ன செய்யணும், எல்லா பிள்ளையும் போல் என் பிள்ளை வளர்ந்துட்டு போட்டுன்னு நினைக்கக்கூடாது. என் பிள்ளைக்குன்னு கர்த்தர் என்ன எழுதி அனுப்புனாரோ அந்த மிஷனில் கரெக்டாக என் பிள்ளை சரியான நேரத்தில் போய் நிற்கணும். அதுக்காக குழந்தை பிறந்ததுலேருந்தே ஜெபம் பண்ணணும். அது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதெல்லாம் நம்முடைய ஆசைகள். மெயினான ஆசை தேவனுடைய திட்டத்தில் கரெக்டாக அவன் ஃபிக்ஸ் ஆகணும். தேவனுடைய ஊழியத்தை தேவன் என்ன சொன்னாரோ அந்த மிஷனை இந்த உலகத்தில் செய்யணும். உலகத்துக்கு என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும். முதல் காரியம் சொன்னேன், தாய்மை என்பது ஒரு வரம், கர்த்தர் கொடுத்த ஒரு ஈவு, கிஃப்ட்டு. தாய்மை என்பது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை செய்கிறதுக்கு தான் இத்தனை காரியங்கள். முதல்ல என்னை நானே மோல்டு பண்ணிக்கணும், என்னுடைய மனம் மறுரூபமாகணும். நான் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை ஈடுபடும் போது அதனுடைய தாக்கம் என் பிள்ளைன்ற வாழ்க்கையில் வரும்னு சொன்னோம். 3வது காரியம், தாய்மை என்பது ஒரு மனநிலை. நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, மதர் தெரசா பற்றி. அவங்க பயாலஜிக்கலி அவங்க ஒரு அம்மா ஆகலை, ஆனால் அவங்க ஒரு ஆட்டிடியூட் அல்லது ஒரு சாய்ஸ் தெரிந்தெடுக்கிறது. நான் இப்படி இருக்க போகிறேன், நான் தாயாக வாழப்போகிறேன் என்பதை தெரிந்தெடுக்க முடியும். ஒரு சின்ன வயசில் ஒரு கன்னி பொண்ணாக இருக்கும்போதே நான் மற்ற ஜனங்களுக்கு தாயாக நான் சேவை செய்ய போகிறேன்றதை செலக்ட் பண்ண முடியும், சாய்ஸ் எடுக்க முடியும். இப்போ நம்முடைய குடும்பத்தில் 2 பிள்ளை இருக்கலாம், 3 பிள்ளை இருக்கலாம். அதை பார்க்குறது, அதை கவனிக்கிறது மட்டுமே என்னுடைய வாழ்க்கைன்னு கிடையாது. அதையும் தாண்டி ஒரு தாயாக நீங்கள் வாழ முடியும். அதை விரும்பணும். பிள்ளைகளை வளர்க்குறோம், பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக கொண்டு வரணும், அது எல்லாமே கரெக்ட். அதையும் தாண்டி நம்முடைய மனநிலை எப்போவுமே இந்த சமுதாயத்தை பார்க்கும்போது நான் ஒரு தாய். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்தே வாசிப்போம். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், நியாயாதிபதிகள் வாசிச்சிங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாலாம் மரணம் அடைந்த பிறகு கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே மற்ற ஜாதிகளுடைய காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்க, அப்படியே விக்கிரக ஆராதனைக்குள்ளே போகிறாங்க. ரொம்ப
மோசமாயிட்டாங்கன்னா கர்த்தர் யாருக்கிட்டையாவது அவங்கள அடிமையாக கொடுத்துருவார். அடிமையாக ஆகின பிறகு கஷ்டப்படும் போது ஐயோ ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணுவாங்க. திரும்ப கர்த்தர் ஒரு ரட்சகனை அதுலேருந்து விடுவிக்கிற ஒருத்தனை கர்த்தர் எழுப்புவார். அவன் காலத்தில் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாங்க, திரும்ப அவங்க பழையது போல் போயிடுவாங்க. இங்கேயும் அது போல் தான் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஒரு ராஜா, யாபின்கிற ராஜா, அவனுடைய சேனாபதி சிசரா, அவன் ரொம்ப கொடுமையாக இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் ஒடுக்குறான். 20 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்திலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அடுத்த வசனம், 4வது வசனம், அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். இங்கே நம்ம ஒரு பெண்ணை பற்றி பார்க்குறோம். எடுத்தோடனே அவங்கள பற்றி சொல்லுது, லபிதோத்தின் மனைவி, அவங்க பேர் தெபொராள், தீர்க்கதரிசியாக இருந்தாங்க, இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாங்க. இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த ஒரே பெண் அவங்க தான், தெபொராள் தான். அவங்க வெறும் நியாயாதிபதியாக மட்டும் இல்லை, தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. தீர்க்கதரிசனம் அந்த கிஃப்ட், ஆவிக்குரிய அந்த வரத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அவங்க வாழ்ந்த காலங்கிறது இப்போ மாதிரி மாடர்னான ஒரு இதுக்கு டைம் கிடையாது. இப்போ நிறைய ஜட்ஜஸ் இருக்காங்க, பெண்கள் ஜட்ஜஸாக இருக்கிறாங்க. அன்னைக்கு பெண்களை ரொம்ப மட்டமாக நினைத்த சமுதாயம், ஆண்கள் தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அவங்க தீர்க்கதரிசியாக இருக்கிறாங்க, நியாயம் விசாரிக்கிறாங்க. அப்போது நியாயம் விசாரிக்கிறாங்கன்னா யார் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த அம்மா கிட்ட போகிறாங்க. அடுத்த வசனம், அவள் எப்ராயிம் மலைத்தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபொராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். யார் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, வா அம்மாட்ட போவோம், தெபொரா அம்மாட்ட போவோம்னு சொல்லிட்டு பேரிச்ச மரத்துக்கு கீழே அந்த அம்மா, அதான் அவங்க ஆஃபீஸு போட்டு உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் அங்கே போவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பெண்களை இழிவாக நினைக்கிற ஆண்கள் தங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், சமாதானமாகணும்னா யார்கிட்ட போகிறாங்க? தெபொராள் கிட்ட போகிறாங்க. நாம் வாழுகிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய குடும்பம் எப்படி நம்மளை நடத்தினாலும் பரவாயில்ல, தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்குன்னா கர்த்தர் அவர் என்னை கொண்டு என்ன செய்யணுமோ அதை கட்டாயம் செய்து நிறைவேற்றுவார். யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டியதே கிடையாது. தெபொராளை கர்த்தர் பயன்படுத்தினாரா? பயன்படுத்தினார். பயன்படுத்துறதுக்கு அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு காரியம் இருந்திருக்காதா? சும்மா அத்தனை பெண்கள் இருக்கும்போது எதுக்கு ஆவியானவர் அவங்கள தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிறாரு? கர்த்தர் மேலே ஒரு வாஞ்சை இருந்திருக்கும். எல்லா ஜனமும் வழி விலகி போகும்போது அவங்க மட்டும் கர்த்தருக்கு உண்மையாக தேவனை தேடணும்னு நினச்சிருப்பாங்க. பார்க்குறவங்கள்ட்டலாம் சொல்லியிருப்பாங்க, எப்பா நீ இப்படி பண்ணாத, அந்த கடவுளை கும்பிடாத, கர்த்தர்ட்ட வா, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறவங்கன்றதை அவங்க சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் தன்னுடைய தீர்க்க தரிசன வரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ அவங்க வாயில் வர்ற தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த ஞானத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு ஜனங்கள் அவங்கக்கிட்ட போகிறாங்க. இந்த அம்மா தெபொராளை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கு. அவங்க லபிதோத்தினுடைய மனைவி, சாதாரணமான ஒரு குடும்ப பெண், ஆனால் தீர்க்கதரிசியாக இருக்கிறாங்க, ஜட்ஜாக இருக்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிப்போம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், மக்கள் கொடுமையாக நடத்தப்படுகிற இந்த சூழ்நிலையில் அவங்க வெறும் நியாயம் விசாரிச்சுட்டு போனால் போதாது. அடுத்த வசனம், 6வது வசனம் வாசிக்கிறேன். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வருது. பாராக்கை கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ இப்படி ஆட்களை கூட்டிகிட்டு 10,000 பேரை கூட்டிகிட்டு இந்த மலைக்கு போ, நான் சிசராவை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு, நீ போன்னு சொல்கிறாங்க. தானாக யாரையும் சொல்ல முடியாது. எப்பா எல்லாரும் கஷ்டப்படுறோமே, நீ போ, ஒரு 10,000 பேரை 20,000 பேரை கூட்டிகிட்டு போய் யுத்தம் பண்ணுன்னு இந்த அம்மா தானாக சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தை வந்ததுனால தைரியமாக அவனை போக சொல்கிறாங்க. அடுத்த வசனம், அதற்கு பாராக்,
நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். பாராக்கு என்ன நினச்சாருன்னு தெரியல. அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது. தெபோராள் தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால நம்ம போகிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை அப்பப்போ கேட்டு சொல்லுவாங்கன்னு ஒரு வேளை நினச்சிருப்பார். ஏன்னா இவருக்கு கர்த்தரோட டைரெக்டாக கிடையாது, கான்டாக்ட் கிடையாது, அவர் தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ நான் யுத்தத்துக்கு போகிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு ஆள் வேணுமே, தீர்க்கதரிசி வேணுமேன்னு ஒரு வேளை நினச்சிருக்கலாம். நீங்கள் வந்தால் போகிறேன், இல்லாட்டா நான் போக மாட்டேன், அவ்வளோதான். ஈஸியாக முடிச்சிட்டார். வந்தால் போவேன், இல்லாட்டா வீட்டில் இருப்பேன். யாரை பற்றியும் கவலை கிடையாது, தேசத்தை குறித்து கவலை கிடையாது. ஆனால் இந்த அம்மா உடனே சொல்கிறாங்க, என்னப்பா நான் ஒரு பொம்பளை, நான் எப்படி வர்றதுன்னெலாம் கேட்கல. யாரும் பெண்கள் இப்போ வந்து இஸ்ரேல் யுத்தத்துக்கு பெண்கள் நிறைய போகிறாங்க, அப்போ யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள். ஜட்ஜாக இருந்தாங்க, பேரிச்ச மரத்தடியிலே உட்காந்து நியாயம் விசாரிக்கிறாங்க. ஓகே, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால யுத்த களத்துக்கு போக வேண்டிய நிலை வந்துருச்சு. அதுக்கும் தெபோராள் ரெடி. நீ போகணும், கர்த்தர் உடனே போக சொல்லிட்டாரு, உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நான் வந்தால் தான் நீ போவேன்னா நான் வர்றதுக்கு ரெடி. போகிறாங்க. தெபோராள் எழும்ப வேண்டிய நேரம். நம்முடைய சூழ்நிலைகள் மோசமாக இருந்ததுன்னா அவங்களையும் இவங்களையும் சொல்லக்கூடாது. நீங்கள் சரியில்லை, உங்களால் தான், நீங்கள் இந்நேரம் அப்படி செஞ்சுருக்கணும் இப்படி செஞ்சுருக்கணும்னு சொல்லக்கூடாது. தெபோராளாக நான் எழும்ப ரெடி. இந்த தெபோராள் யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்தில் கர்த்தர் அவங்களோட அவங்க பட்சத்தில் இருந்து யுத்தம் பண்ணுறாரு. அந்த சிசரா வந்து ரதத்தை விட்டுட்டு கால்நடையாக இறங்கி ஓடுறான். வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. போகும்போது ஏபேருங்கிறவனுடைய மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு போகிறான். அந்த யாகேல் சாதாரண ஒரு கூடாரத்தில் வசிக்கிற சாதாரண ஒரு குடும்ப பெண். இவன் மேலே அவளுக்கு கோபம், இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளவு கொடுமையாக நடத்துகிறானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இவன் போனவொடனே கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும், எனக்கு வீட்டில் இடம் கொடுக்கணுன்னு, வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிடுறா. யாகேல் அவங்களுக்கு தண்ணி கேட்டதுக்கு பாலை கொடுக்குறா. நல்லா மூடி விட்டு தூங்குங்கன்னு சொல்கிறா. தூங்கிட்டு நல்லா தூங்கின உடனே கூடாரம் போடுறதுக்கு வச்சுருப்பாங்கள ஆணி, அதை கொண்டு வந்து சுத்தியலை எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் போட்டு ஒரே போட்டுட்டான். தரையில் போய் அது பதிகிற அளவுக்கு போட ஒரு பெண்ணால் முடிஞ்சிருக்கு. அதனால தான் கர்த்தர் சொன்னார், தெபோராள் மூலமாக கர்த்தர் சொன்னார், நீ போ, யுத்தத்தினுடைய மேன்மை அந்த ஃபைனல் வெற்றி உனக்கு கிடைக்காது, சிசராவை நீ கொல்ல மாட்ட, ஒரு ஸ்திரீயின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அப்போ யாகேல் தான் இஷ்டப்படி செய்யலை, என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் யாகேல் மூலமாக நிறைவேறிற்று. யாகேல் சாதாரண பெண் தான், ஆனால் ஒரு எதிரி கையில் கிடச்ச உடனே இவனை நான் சும்மா விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்போல்லாம் எதிரி நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறானோ அப்போ நீங்கள் படுத்து தூங்கக்கூடாது. தெபோராள் விழித்திருக்கணும், எழும்பி யுத்தம் பண்ணணும். எந்த இடத்துல போட்டால் அது சரியாகுன்றது தெரியணும். ஆவியானவருடைய துணையோடு யாகேலை போல் அதை முழுசாக நம்முடைய குடும்பத்தை விட்டு விலக்கணும். அது நம்முடைய பொறுப்பு, அது நம்முடைய குடும்பத்துக்கு நன்மையானது. இப்போ யாகேல் அங்கே முடிச்சிட்டா அடுத்த அதிகாரத்தில் பாட்டு பாடுறாங்க, வெற்றியாக பாட்டு பாடுறாங்க. தெபோராள் 6வது வசனமும் 7வது வசனம் மட்டும் வாசிப்போம். ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரி நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இங்கே தெபோராள் நான் தீர்க்கதரிசியாய் எழும்பும் அளவும்னு சொல்லலை, நான் ஒரு நியாயாதிபதியாக எழும்பும் அளவும்னு சொல்லலை, நான் ஒரு யுத்த வீராங்கனையாக நான் சண்டைக்கு போகிற வரைக்கும் கிராமங்கள் பாழாக கிடந்துச்சு, ரோட்டில் யாரும் போக முடியலைன்னு சொல்லலை. சொல்கிறாங்க நான் தாயாக எழும்பும் அளவும். ஆமென். அப்போ அந்த தாய்ங்கிறது எந்த சூழ்நிலை சரி பண்ணணுமோ அந்த இடத்துல தாயாக எழும்பணும். இஸ்ரவேலிலே நான் தாயாக
எலும்பும் அளவும். அவங்க தன்னை குறித்து சொல்கிறாங்க, நான் இஸ்ரவேலினுடைய தாய். ஒரு தாய் சூழ்நிலை சரியில்லைன்னா அதை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து குறை சொல்கிறவள் தாய் கிடையாது. எழும்பி இந்த இடத்துல நான் என்ன செய்யணும் அதை செய்து நிறைவேற்றுகிறது தான் அந்த தாய்க்குரிய அந்த ஆட்டிடியூட், தாய் என்கிற மனநிலை. அந்த மனநிலை தெபோராளுக்கு இருந்ததுனால கர்த்தர் அவங்கள பயன்படுத்துகிறார். சொல்கிறாங்க அந்த அம்மா, நான் தாயாக எலும்பும் அளவும். அவங்க கணவர் பேர் தான் போட்டிருக்கு, லபிதோத்துன்னு போட்டிருக்கு. பிள்ளைங்கள் அவங்களுக்கு இருந்தாங்களா இல்லையான்னு எழுதலை. ஒருவேளை அவங்களுக்கு சொந்தமாகவே பிள்ளைகள் இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் முழு இஸ்ரவேலுக்கும் தாயாக எழும்புனாங்க. ஆமென். இன்றைக்கி நமக்கு 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ, என் பிள்ளைய வளர்த்தாச்சுப்பா முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. இன்னும் நீங்கள் தாயாக எழும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய தேசத்தினுடைய சூழ்நிலையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியாது. திருச்சபைகள் நடத்த முடியாமல் எத்தனையோ கஷ்டங்கள், பிரச்சனைகள். இந்த சூழ்நிலையில் தாயாக நான் எழும்பணும். ஆமென். தாயாக நான் எழும்பணும். என் குடும்பத்துக்கு மட்டும் நான் தாய் கிடையாது, என் பிள்ளைகளுக்கு மட்டும் தாய் கிடையாது, என்னுடைய தேசத்துக்கு, நான் வாழுகிற இந்த சமுதாயத்துக்கு நான் தாயாக எழும்ப வேண்டும். ஆவியானவர் அதுக்கு நமக்கு உதவி செய்வார். தெபோராளுக்கு அப்போவே உதவி செய்தார்னா இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எந்த நேரத்தில் என்ன செய்யணுன்றதை நமக்கு சொல்லித் தருவார். அதுக்கு நமக்குள்ளே வாஞ்சை இருக்கணும். என் குடும்பம் நல்லா இருக்குது, எங்களுக்கு சரியாக இருக்குது, சர்ச்சுக்கு போனோம் வந்தோம், எல்லாம் ரைட்டாக போயிட்டுருக்கு, அது போதாது. இதையும் தாண்டி தாயாக எழும்ப வேண்டும். அதுக்கு கர்த்தர் நமக்கு அவசியம் என்பதை இந்த நாளில் சொல்ல விரும்புகிறார். தாயாக நான் என்ன செய்யணும், என்னுடைய சமுதாயத்தில் நான் என்ன செய்யணும்னு கர்த்தர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். எல்லாரும் ஒரே காரியத்தை செய்ய முடியாது. நான் என்ன செய்யணுன்றதை கர்த்தர் என்கிட்ட சொல்லுவார், நீங்கள் என்ன செய்யணுன்றதை கர்த்தர் உங்ககிட்ட சொல்லுவார். அதற்கான வாசலை உங்களுக்கு திறப்பார். அதுக்கான கிருபைகள், வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் தருவார். ஒன்றும் தெரியலைன்னா அந்த சூழ்நிலையை பார்த்து ஜெபிங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிப்பார். ஜெபிக்கும்போது உங்களுக்கு உங்ககிட்ட என்ன சொல்லணுமோ அதை கர்த்தர் சொல்லுவார். அப்புறம் நீங்கள் செயல்படலாம். போனோன்னா நம்மளாம் எதையும் செயல்பட முடியாது. ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை சொல்லி தருவார். அடுத்து ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கலாம். பிள்ளைகளை வளர்க்குறதே ரொம்ப நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு ஜாபாக இருக்கலாம். அதுலேயே நேரமெல்லாம் போயிடுதுன்னு நினைக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைக்கி செய்கிறீங்க பார்த்தீங்களா, பிள்ளை வளர்க்குறது, இது ஒரு டெம்பரரியான ஒரு ஜாபு தான். வளர்த்து முடித்தவங்களுக்கு தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, பிள்ளை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரியும். இப்போ நீங்கள் செய்கிற காரியம் டெம்பரரியானது தான். இது உங்களுடைய பெர்மனண்ட் ஜாப் கிடையாது. சில பேர் பெர்மனண்ட்டுன்னு நினச்சி தான் பயப்படுறாங்க. ஐயோ பிள்ளையை பெற்றுட்டு அப்புறம் அதோடையே போராடிக்கிட்டே இருக்கணும்னு. கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் உங்களுக்கு அதை செய்யணும். அந்த டைமுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் கொடுப்பார். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளையை வளர்க்கும் போது பிள்ளை வளர வளர இதுதான் என்னுடைய கடைசி வரைக்கும் என்னுடைய நிலைன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், இது டெம்பரரி. ஒரு நாள் வரும், உங்கள் பிள்ளைங்க காலேஜு ஹாஸ்டல்னு போவாங்க, கல்யாணமாகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வருவீங்கன்னா, நீங்கள் முதல்ல கல்யாணம் ஆகி வந்தீங்க பாருங்கள், அதே நிலைக்கு நீங்கள் வந்து நிற்பீங்க. நிறைய பேர் அதை யோசிக்கிறது கிடையாது. என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளை வளர்க்கணும், பிள்ளைங்கிறாங்க. தனக்குன்னு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. தனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க. அதாவது இதில் ரொம்ப பிஸியாகிடுவாங்க. பிள்ளை வளர்க்குறதுல ரொம்ப பிஸியாகி கர்த்தரை மறந்துடுவாங்க. 2வது கணவரை மறந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு கணவர் குடும்பத்தில் 2ஆம் தர குடிமகன் மாதிரி இருப்பார். இவங்களுடைய முக்கியமான ஃபோக்கஸ் எல்லாம் பிள்ளைன்னு இருக்கும். அப்போ அவர் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிக்கிடுவார், ஒதுங்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் கொஞ்சம் வளரும்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் நிறைய குடும்பத்தில் பார்த்ததை சொல்கிறேன், பிள்ளைகளை வச்சு இவங்க டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. எந்த தீர்மானமும் பிள்ளைகளை கலந்து, பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக கூட இருந்தால் கூட நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு கணவரை நீங்கள் சைன் பண்ண சொல்லக்கூடாது. பொதுவாக என்ன செய்கிறாங்கன்னா, அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லாத, நம்மளா பார்த்துக்கிடுவோம். நிறைய குடும்பங்களில் அதை மறைக்கிறாங்க. இவங்களா ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு, ஆனால் அவர் காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவர் வேலை செஞ்சு சம்பளம் கொண்டு வருவார். ஆனால் முடிவெடுக்கிறதெல்லாம்
நம்மளே செஞ்சுக்கிடுவோம். கடைசியில் அவர்கிட்ட சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் சொல்கிறது ரைட்டு தான், அவர் சரின்னு சொல்லிடுவார். இப்படியே வாழ்ந்து வாழ்ந்து பழகுவாங்க. ஒரு நாள் வரும்போது பிள்ளைகள் தன்னுடைய காலில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க, வீட்டை விட்டு போயிடுவாங்க. இப்போது அவங்களுக்கு எல்லாமே ஒரு எம்ப்டி ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ ரொம்ப பிஸியாக வேலை பார்க்குறீங்க பாருங்கள், பிள்ளைங்கன்னு, இது ஒரு டெம்பரரியான ஜாபு தான். லைஃபுங்கிறது ஒரு சைக்கிள். அடுத்து நீங்கள் எப்போ எங்கே வருவீங்கன்னா, முதல்ல கல்யாணம் ஆகியிருந்தீங்க பாருங்கள், அது போல் நீங்களும் உங்கள் கணவன் மட்டும்தான் நிற்பீங்க. அப்போ நிற்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தூரம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா பிள்ளைகளோட ரொம்ப நெருக்கமாகி அவரை ரொம்ப தள்ளி வச்சுருவாங்க. அவர் ஏதோ சொன்னதாக செய்கிறது, அந்த லெவலுக்கு வச்சுட்டிங்கன்னா அடுத்து கடைசியில் கஷ்டப்படுறது நீங்கள் தான். அது மாதிரி தனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க, தன்னுடைய ஹாபி என்னுடைய இஷ்டத்துக்குன்னு எந்த நேரத்தையும் ஒதுக்க மாட்டாங்க. அடுத்து பிள்ளைகள் போனோடனே இவங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப ஈடுபட்டிருக்க மாட்டாங்க, சர்ச் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ரொம்ப வரமாட்டாங்க, பிள்ளைன்னு இருப்பாங்க. கடைசியில் உங்களுக்குன்னு செய்கிறதுக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது. உங்களை நீங்களே நேசித்து உங்களுக்காக செய்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. கணவனை நேசித்து செய்கிறதுக்கும் ஒன்றும் இருக்காது. ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமைக்கு வருவீங்க. நீங்கள் இப்போ பிஸியாக செய்கிற அந்த குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் இருக்குது. அதை நினச்சி இப்போமே நீங்கள் எல்லா உறவுகளையும் சரியாக வச்சுக்கிட்டு உங்களுக்காக செய்கிறத செய்யணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். எல்லாத்துக்கும் நேரம் கொடுத்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பிள்ளைகள் போன பிறகு ஐயோ பிள்ளை போயிடுச்சு, அங்கே போயிட்டா இங்கே போயிட்டான்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ முடியும். சரிங்களா? இது நிறைய பேர் மிஸ் பண்ணுகிற ஒரு காரியம். வயசான பிறகு அதை யோசித்து பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறவர். அதனால் இப்போவே பிள்ளைகளுக்கு மட்டும் நான் தாய்ன்னு நினைக்காதீங்க, உங்கள் கணவருக்கும் நீங்கள் தாய் தான். அது ரொம்ப உண்மையான காரியம். எப்படி 3 வயசு 4 வயசில் பிள்ளைங்க யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு அம்மான்ட்டு ஓடி வருதோ, சில சூழ்நிலைகள் வரும்போது உங்கள் கணவர் கூட வெளியில் ஏதோ எதிர்ப்பு ஏதோ ஒரு காரியத்தை சந்தித்து உங்ககிட்ட வரும்போது ஒரு தாயாக கம்ஃபர்ட் பண்ணணும், தாயாக ஹெல்ப் பண்ணணும். முழு குடும்பத்துக்கும் உங்களை கர்த்தர் தாயாக வச்சிருக்கிறாரு. தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து உங்களோட தான் கர்த்தர் சேர்த்துருக்கிறாரு. அப்போது எல்லா பகுதியிலையும் தாய் என்கிற அந்த மனநிலையோடு இருப்போம். குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, முழு குடும்பத்துக்கும் தாயாக இருப்போம், தேசத்துக்கு தாயாக இருப்போம். கர்த்தர் நமக்கு அதுக்கான கிருபைகளை தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. அம்மா என்கிற நிலைங்கிறது மேலான நிலை. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க. இப்போ இது நான் கூட சில நேரத்தில் தவறி இருக்கிறேன். ஒரு காலத்தில் நல்லா இருந்தால் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் அவர்கள் சில நேரத்தில் சரியாக நடந்து கொள்ளாத பொழுது நம்ம சில நேரத்தில் கோவப்பட்டிருக்கலாம். அதை நினைத்து நான் சில நேரத்தில் வருத்தப்பட்டிருக்கேன். அவங்க அப்படி நடந்திருந்தால் கூட நம்ம அப்படி நடந்திருக்கக்கூடாதோ அப்படின்னு பல முறை நினச்சிருக்கிறேன். ஒரு காரியத்தை நல்லா முடிச்சுங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி அம்மா இருக்காங்கன்னா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், கனப்படுத்துங்க. ஒரு பிள்ளைகள் அதிகமாக அப்பாட்ட பேசுதா அம்மாட்ட பேசுதான்னு கேட்டோம்னா அம்மாட்ட தான் பேசுது. அப்போ நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா பேசுகிறத நீங்கள் கேட்கணும் இல்லையா? நீங்கள் பேசுகிறத உங்கள் அம்மா நிறைய கேட்டாங்க இல்லையா? உங்கள் அப்பா கேட்கல, உங்கள் அம்மா தான் கேட்டாங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒருத்தங்களுக்கு பல ஆண்டுகள் கழித்து ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த சூனமிகள்ங்கிற அம்மாவுக்கு பிள்ளை வளருது. அவன் தலை நோகுதுங்கிறான். 2 முறை சொல்கிறான், எனக்கு அப்பா தலை வலிக்குதுங்கிறான். அவங்க அப்பா என்ன செஞ்சார்? அம்மாட்ட கூட்டு போட்டார். அவர் ஒன்றுமே பண்ணலைங்க. ஏன்டா வலிக்குது, எதுக்குடா வலிக்குது அப்படின்னு ஒன்றுமே சொல்லலை. இவனை கொண்டு போய் அம்மாட்ட விடுங்க. இது இன்றைக்கி நாம் செய்கிறோமா? அப்பா அம்மார்கள் கேட்குறேன், என்னன்னாலும் உங்கள் பொறுப்பை யார் போய் விடுவாங்க? என் அம்மாட்ட போவாங்க. உங்கள் அம்மா அந்த அம்மா கவனம் எடுக்கிறாங்க. அதே போல் உங்கள் அம்மா எல்லா காரியத்துக்கும் கவனம் எடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, நேரம் செலவழிக்கிறாங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா பேசுகிற தயவு செய்து நீங்கள் கேளுங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா கடை அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் பேசின அத்தனையும் கேட்டது உங்கள் அம்மா தான், உங்கள் அப்பா கிடையாது. சொல்கிறது நான் ஒரு அப்பாவை தாங்க பேசுகிறேன்.
என் பிள்ளைகள் என்கிட்ட பேசுகிறதை காட்டிலும் அவங்க அம்மாட்ட பேசுகிறது தான் அதிகம். அப்போது நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா பேசுகிறதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நல்லதாக சொன்னாங்கன்னா கூர்ந்து கவனிங்க. இன்னொன்று முக்கியமான காரியம், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், கனப்படுத்துங்க. இந்த பகுதியில் நான் அம்மாவை அதிகமாக மதிக்கிறமா நான் தெரியல. ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. அவள் வர்றா, அவள் போகிறா. அது என்ன ஒரு கேவலமான ஒரு லாங்குவேஜை தெரியும் உங்களுக்கு. பெத்த தாய் பெத்த இவங்கிறீங்க. ஒரே ஒரு முறை எங்கள் அம்மாவை கோவத்தில் நீன்ட்டேன். அதான் நான் சொன்னது. அது நான் பலமுறை வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா சும்மா இருமா நீ. அதுக்கு எங்கள் அம்மா போட்ட சண்டை, ஐயோ எவ்வளோ பெரிய சண்டை தெரியுமா. எங்கள் அம்மாவை நான் கடைசி வரை நீங்கள் நாங்கள் தான் நான் பேசியிருக்கேன். எக்காரணத்தை கொண்டு இவன் உங்கள் அம்மாவை பேசாதீங்க. இந்த கலாச்சாரத்தில் அப்படி இருந்தால் கூட நீங்கள் வித்தியாசமாக இருங்க. ஒரு நடந்த சம்பவம், பேர் கூட சொல்கிறேன். அந்த ஆள் பேர் பீட்டர் ரிச்லி. இது நடந்த சம்பவம். ஆனால் உங்களுக்கு கேட்டிங்கன்னா இது நடந்திருக்குமா அப்படிங்கிற போல இருக்கும். ஆனால் நடந்தது. அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கிலாந்து ஒரு கப்பலில் போகிறார், சின்ன ஒரு போட்டில் போகிறாரு. அந்த போட்டு கவுந்து இவர் மட்டும் காப்பாற்றப்படுகிறார். பீட்டர் ரிச்லி மட்டும் காப்பாற்றப்படுகிறார். ஒரு போட்டு கடைசி நேரத்தில் திரும்பி இன்னொரு போட்டை போகிறார். அந்த போட்டும் கவுருது. அந்த போட்லேயும் இவர் காப்பாற்றப்படுகிறார். அதுக்கப்புறம் மூணாவது போட்டும் கவருது. அதுக்கப்புறம் 4வது போட்டு கவருது, 5வது போட்டும் கவருது, 6வது போட்டு பெரிய ஒரு போட்டில் கொண்டு போய் விடுறாங்க. அங்கே போய் விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய கதை இது நடந்ததுங்கிறாங்க. இது கதை இல்லை, நடந்ததுங்கிறாங்க. நெட்டில் படிக்கலாங்கிறாங்க. ஒரு பெரிய பிரசங்கர் சொன்னதை தான் நான் கேட்குறேன். அந்த பெரிய போட்டில் போனதுக்கப்புறம் அந்த கேப்டன்ட்ட சொல்லியிருக்காரு, ஏன்னா இப்படி ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கிலாந்து போனேன். அவர் பேர் அதான் சொல்கிறேன், பீட்டர் ரிச்லின்னு பேர் கூட சொல்கிறேன். எப்படி இங்கிலாந்து போனேன், நடந்த சம்பவங்கள்லாம் சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்காரு, அப்பா நீ எனக்கு ஒரு தயவு செய்யணும். நான் உங்களுக்கு தயவு செஞ்சுருக்கோம், நீ எனக்கு ஒரு தயவு செய்யணும். இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு ஒரு அம்மா என் கூட பிரயாணத்தில் வந்தாங்க. ஒரு அம்மா, ஒரு நல்ல வயசான அம்மா, நல்லா அன்பாக நேசித்தாங்க. கப்பல் பிரயாணம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, 1 மாதம் 2 மாதம் கூட போகும் அந்த நாட்களில். அப்போ எங்களை ரொம்ப அதிகமாக நேசித்தாங்க. இன்றைக்கி அந்த அம்மா வயசாயிடுச்சு, ரொம்ப பலவீனமாகி பயங்கர காய்ச்சல், மரண தருவாயில் இருக்காங்க. அவங்க ஒரு காரியத்தை வாயில் முனையிட்டே இருக்காங்க, என் பையனை பார்க்கணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. அதனால் நீ யாருன்னு தெரியல, 10 வருஷம் ஆச்சான் பையனை பார்த்து, நீமே உங்கள் அம்மாக்கிட்ட போய் அந்த அம்மாட்ட போய் நான் தான் அவன் பையன்னு கொஞ்சம் நடித்து அந்த அம்மா கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறியாப்பான்னு கேட்டிருக்காரு அந்த கேப்டன். அவர் போய் பார்த்துருக்காரு. போய் பார்த்தா தன் சொந்த அம்மா, சொந்த அம்மா. அந்த அம்மா ஒரு சாரா ரிச்லி பார்த்து கண்ணீர் வடிச்சிருக்கிறாரு. அப்போது அவர் 6 முறை காப்பாற்றப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அந்த அம்மாவோட ஜெபம். உங்கள் அம்மா பண்ணுற ஒரு ஜெபம் கூட உங்கள் வாழ்க்கையில் வீணாக போகாது. உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கன்னு இருக்கு. எந்த அளவுக்கு தகப்பனையும் கனம் பண்ணுகிறீங்களோ அதே போல் தாயும் கனம் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில் அதிகமான நேரம் செலவழித்தது அவங்க தான். சின்ன வயசில் அப்பா கூட படுத்து தூங்கியிருப்பார், ஆனால் அவங்கள அதிகமாக கவனித்தது, கேர் பண்ணது உங்கள் அம்மா இல்லையா. அதனால் தாயை மதிங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இன்னொரு காரியம், உங்கள் பிள்ளைகள் நல்லதை சொன்னால் நீங்கள் கேளுங்க இல்லையா. இன்றைக்கி பெரும்பாலான இடத்துல என் மனைவி சொன்னாங்க இல்லையா, பிள்ளைகள் தான் குடும்பத்தை நடத்துது. நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா தெரியல, நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். பிள்ளைகள் அந்த சர்ச்சுக்கு போவானான்னு சொன்னோம்னா அப்பா அம்மா போக மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் புத்தி சொல்லணும். பிள்ளைகள் என்ன சொன்னாலும் குருட்டுத்தனமாக கேட்காதீங்க. அது என்ன டிசிஷனாக இருந்தாலும் மேரேஜ் முதற்கொண்டு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், சரிதானே? எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் சபையில் இருக்கிற அருமையான தாய்மார்களுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளருன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டிய விதத்தில் நாங்கள் வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை அருமையான தாய்மார்களுக்கு நீ கொடுக்கறதுக்காக சோத்திரம். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். வெறும் போதனையாக இல்லாமல் வாழ்க்கை முறையாக மாறட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சமுதாயத்துக்கே நாங்கள் தாயாக வாழ, முன்மாதிரியாக வாழ இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். ஆவியானுடைய கரத்தில் ஒரு கருவியாக பிள்ளைகள் இருக்கட்டும், இந்த தாய்மார்கள் இருக்கட்டும். நிர்விசாரமாய் வாழாமல் கர்த்தருடைய கரத்தில் கருவியாக வாழட்டும். கர்த்தர் மையப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தன்னோட தயவுள்ள முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி உண்மையை கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரை ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு ஒரு குறைவில்லாமல் தீர்க்காயுசோடு எல்லா நோயை விலக்கி நீடித்த நாட்களாய் வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.